நமஸ்காரம். போன வீடியோவில் ஏன் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் அண்ட் எழுந்துக்கிறதால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் எழுந்த உடனே என்னென்ன பண்ணணும் அண்ட் யார் யாரெல்லாம் அந்த டைமில் எழுந்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எழுந்த உடனே ஃபஸ்ட்டு பெருமாளை தியானம் பண்ணணும். ஹரிர் ஹரதி பாபாணி அப்படின்னு சொல்கிறது சாஸ்திர வாக்கியம். ஸோ எழுந்த உடனே ஹரி 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 அப்படின்னு 7 தடவை ஹரிநாமத்தை சொல்லிண்டே எழுந்துக்கணும். அப்புறமா ஸ்ரீரங்கம் போறதா மனசுல நினைச்சுண்டு குஷ்யத்தே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசாம் வந்தே ராஜானாம் குலசேகரம் அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லி ஸ்ரீரங்கம் எந்த திசையில இருக்கோ அந்த திசையை நோக்கி 7 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ இது 2வது. 3வது கையை பார்த்து கராகிரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலேஷு கோவிந்தம் பிரபாத்தே கரதர்ஷனம் என்ற ஸ்லோகத்தை சொல்லணும். அதாவது கரத்துல லக்ஷ்மியே வாசம் பண்ணிட்டு இருக்காளாம். ஸோ மத்தியத்தில் சரஸ்வதி, மூலையில் கோவிந்தன் அப்படிங்கிறத மனசில் நினச்சிண்டு கையை ஒரு தடவை கூப்பி நம்ம பெருமாளை சேவிக்கணும். எழுந்ததுக்கு அப்புறமா நல்ல ஃப்ரெஷ்ஷாக, ஆக்டிவாக, பிரிஸ்காக, பாசிட்டிவ் திங்கிங்கோட எழுந்துக்கணும். அடுத்ததாக பார்த்தேன்னா நேராக போய் நம்ம ஆத்தில் பெருமாள் உள்ள எங்கே இருக்கோ, அதாவது பூஜா ரூம் எங்கே இருக்கோ, கதவெல்லாம் திறக்க வேண்டாம். சும்மா அந்த பூஜா ரூமை பார்த்து ஒரு தடவை சேவிச்சு எழுந்து கை கூப்பணும். யாரெல்லாம் இந்த டைமில் எழுந்துக்க வேண்டான்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ், ஏதாவது க்ரானிக் டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவா, அண்ட் இப்போ தான் ஃபீவர் வந்திருக்கு, உடம்பு சரியில்லை அப்படின்றவா எழுந்துக்க வேண்டாம். ரொம்ப வயசானவா, 90 வயசுக்கு மேலே ஆயிடுத்து, இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிறவாலும் எழுந்துக்க வேண்டாம். அண்ட் சின்ன குழந்தைகள், 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளும் இந்த டைமில் எழுந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரியான பாசிட்டிவ் சேஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.